அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் பிதற்றல் திருவள்ளுவரும் திருத்தக்க தேவரும். சான்றோர் பெருமக்களே, திருவள்ளுவர் பொழுது கண்டு இரங்கல் என்கிற அதிகாரத்தில் காமத்துப்பாலில் ஒரு அழகான குறட்பா பாடியிருக்கிறார். மாலை எப்படி வரும், மாலை பொழுது எப்படி வரும் என்பதை மிக அழகாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதையே திருத்தக்க தேவரும் சொல்லுகிறார். மாலை பொழுது எப்படி வருகிறதா? காதலர் உடன் இருக்கும் பொழுது மாலை மாலையோடு வரும். காதலர் உடன் இல்லாத போது மாலை கொலை வாளோடு வரும். இப்படித்தான் புலவர்கள் சொல்லுகிறார்கள். காதலர் கூட இருந்தான்னா அப்போ என்ன ஆகும்? மாலை எடுத்துன்னு வருமா, மாலை பொழுது மாலை எடுத்துக்கிட்டு வருமா. காதலர் இல்லாத போது அதே மாலை பொழுது கொலை வாள் எடுத்து கொண்டு வருமா. என்ன பொருள்? காதலர் உள்ளபோது மாலை இன்பம் தரும், காதலர் இல்லாத போது மாலை துன்பம் தரும். அதை திருவள்ளுவர் அந்த மாலை பொழுது எப்படி வருகிறது, காதலர் இல்லாத போது அந்த மாலை பொழுது எப்படி வருகிறது என்று இந்த பொழுது கண்டு இரங்கலில் அழகான ஒரு குறட்பா பாடியிருக்கிறார். காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும். காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும். காதலர் இல்லாத போது கொலை செய்யும் இடத்தில் பகைவர் வருவது போல என் உயிரை கொல்ல, என் உயிரை கொல்ல இந்த மாலை பொழுது வருகிறது. ஆக கொல்வதற்காகவும் வருகிறதா, உயிரை கொள்வதற்காகவும் எடுத்துக்கிறதுக்காகவும் வருகிறதா. ஆக மாலை பொழுது எப்படி வருகிறதா? பகைவர் வாளோடு வருவது போல் வருகிறதா. எப்போ? காதலர் இல்லாத போது. அப்போ இருந்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது, மாலை எடுத்துகிட்டு வந்துச்சான். காதலர் இல்லாத போது கொலை செய்யும் இடத்தில் பகைவர் வருவது போல என் உயிரை கொல்ல, என் உயிரை கொள்ள இந்த மாலை பொழுது வருகிறது திருவள்ளுவர். ஆக பகைவர் வருவது போல வருகிறதா திருவள்ளுவர் சொல்கிறாரு. காதலர் இல்லாத போது மாலை பொழுது. திருத்தக்க தேவர் அவர் எப்படி சொல்கிறார்? அவர் ஒரு அழகான பாடல் கனகமாலை வாயிலாக, கனகமாலையார் இளம்பகம்னு சிவக சிந்தாமணியில் ஒரு இளம்பகம் இருக்குது. அதில் கனகமாலை சொல்லுவது போன்று ஒரு அழகான பாடல் திருத்தக்க தேவர் அமைத்திருக்கிறார். ஒன்றே எயிற்றது ஒரு பெரும் பேய் உலகம் விழுங்க அங்காந்து நின்றார் போல, நிழல் உமிழ்ந்து நெடுவெண் திங்கள் எயிறு இலங்க இன்றே குருதி வானவாய் அங்காந்து என்னை விழுங்குவான் அன்றே வந்தது இம்மாலை அழியே நாவி யாதாங்கொல். திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணி கனகமாலையார் இளம்பகம் கனகமாலை சொல்வது போல சொல்கிறார். சிவகன் பிரிஞ்சிருக்கிறான், அப்போ மாலை பொழுது வந்துடுச்சான். கனகமாலை சொல்கிறா, ஒரே ஒரு பல்லை கொண்டிருக்கிற ஒரு பெரிய பேய் உலகத்தை விழுங்குவதற்காக வந்து நிற்பது போல. ஒரு பேயான் ரொம்ப வானத்துக்கும் பூமிக்கும் நிற்குதான் ஒரு பெரிய பேய். அதுக்கு ஒரே ஒரு பல்லு தான் இருக்குதான். ஒரே பல்லை உடைய வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிற ஒரு பெரிய பேய் எதுக்காக வந்திருக்குதான்? இந்த உலகத்தை விழுங்குவதற்காக வந்தது போல இந்த மாலை பொழுது வருதான். இவன் சொல்கிற இந்த மாலை பொழுது எப்படி இருக்குதான்? ஒளி வீசுகின்ற நிலவாகிய பல் விளங்குகின்ற, ஒளி வீசுகின்ற நிலவாகிய பல் விளங்குகின்ற செந்நிறமான வாயை உடைய வானம், செந்நிறமான வானமாகிய வாய்,
திறந்து இந்த மாலை பொழுது வருகிறது. மாலை பொழுது வருதான், அதுக்கு வாய் செக்கச்சவேல்னு மாலை நேரத்தில் இருக்கிற அந்த வானம் தான் அதுக்கு வாயாம். மாலை பொழுதுக்கு அந்த வாய் எதுவாம்? செந்நிறமான வானம். பல்லு நிலவா. அங்கே எப்படி ஒரே பல்லையுடைய ஒரு பேய் உலகத்தை விழுங்க வந்து நின்றதோ, அப்படி நிற்கிறதோ, அதுபோல ஒளி வீசுகின்ற நிலவாகிய ஒரு பல் விளங்கிட செந்நிறமான வானமாகிய வாயை திறந்து இந்த மாலை பொழுது என்னை விழுங்க வருகிறது. இறங்கத்தக்க என் உயிர் என்னாகுமோ? என் உயிர் இருக்குமோ? என் உயிர் போயிடுமோ? பாவம் இந்த உயிர், இந்த மாலை பொழுது வந்து இப்படி கொள்கிறதே என்று கனகமாலை ரொம்ப ஏக்கமோடு பாடுகிறாள். ஆக அங்கே என்னவா? திருவள்ளுவருக்கு கொலைக்களத்தில் பகைவர் வருவது போல, வாளெடுத்துன்னு வருவது போல மாலை பொழுது வருகிறதா காதலர் இல்லாத போது. இங்கே பேய் வாயை திறந்து கொண்டு விழுங்குவது போல வருகிறதா. ஆக காதலர் இருக்கும் பொழுது இன்பம், காதலர் இல்லாத போது துன்பம். அது எப்படி வருகிறது என்று திருவள்ளுவர், எப்படி வருகிறது என்று திருத்தக்க தேவரும் துன்பம் தருகின்ற மாலை பொழுது வருகையை அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். சான்றோர் பெருமக்களே, இந்த மாலை பொழுதை பற்றி ஒரு திரைப்பட பாடல் கூட சொல்கிறான். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. ஆக நெருப்பாக கொதிக்குதான். திரைப்பட பாடலும் காதலர் இல்லாத போது குளிர்ச்சியான நிலவு நெருப்பை வாரி கொட்டுகிறது என்று சொல்கிறான். நிலவு ஒன்று தான், ஒரே நிலவு தான். காதலர் இருந்தால் அது குளிர்ச்சியாக இருக்குதான், காதலர் இல்லைன்னா நெருப்பு வாரி கொட்டுதான். ஆக நிலவில் மாறுபாடு இல்லை, நிலவில் வேறுபாடு இல்லை. ஆனால் இவன் இருக்கிறப்போ அவளுக்கு அப்படி இருக்குது, அவள் இல்லாதப்போ அவளுக்கு இப்படி இருக்குது என்று நிலவு பொழுதை கண்டு இவள் ஏங்குவதாக, மாலை பொழுதை கண்டு இவள் ஏங்குவதாக வள்ளுவரும் திருத்தக்க தேவரும் கூறியிருக்கிறார்கள். நிலவு ஒன்று, ஆனால் அது இடத்துக்கு இடம் மாறுபடுகிறது. ஒருத்தன் காதலியோடு நடந்து போயிட்டு இருந்தான். வழியில் ஒரு முள் காதலினுடைய காலை தைத்தது. ஐயோ அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் காதலன் சொன்னான், ஏய் சனியன முள்ள எதுக்கு என் கனியோட காலில் நீ தைத்தாய், ஏன் குத்துனன்னு கேட்டான். இது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. அதே வழியில் போகிறாங்க. அதே போல் வேறு ஒரு முள் அவளை குத்தியது. அப்போ அவன் சொன்னான், அவள் ஐயோ அப்படின்னு கத்துனான். அப்போ அவன் சொன்னான், சனியன ஏன் கத்துற, முள்ளை பார்த்து வரக்கூடாதான்றான். ஆக கல்யாணத்துக்கு முன்னாடி கனி, கல்யாணத்துக்கு பின்னாடி அதே கனி சனி. ஆக அவள் ஒன்றுதான், இவனுக்கு பார்வை வேறுபடுகிறது. கல்யாணத்துக்கு முன்பு, கல்யாணத்துக்கு பின்பு. அதுபோல் நிலவு ஒன்றுதான், காதலர் இருக்கும்போது இன்பம் தருகிறது, காதலர் இல்லாத போது அதே நிலவு துன்பம் தருகிறது. ஆக எப்படி நம்ம புலவர்கள் எல்லாம் இந்த மாலை பொழுதை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? நாம் அவர்களை வணங்குவோம். வாய்ப்புக்கு நன்றி.